வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வெள்ளை குருமா. எப்படி செய்யலாம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு குழி கரண்டி போல் எடுத்திருக்கேன் நான். 1/2 கிலோ சிக்கனு. இதில் பட்டை கொஞ்சம் போட்டுருவோம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் எண்ணெயில் போட்டுட்டு ஒரு ஆனியன் வெங்காயம் வந்து மெலிசா நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த நட்சத்திர பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரே ஒரு பூ. இப்போது ஆனியனும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். கொஞ்சம் சோம்பு சேர்த்துருங்க. இப்போ இது நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். அதில் பட்டை லவங்கம் சேர்த்து அரைச்சிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் அப்படியே பட்டை லவங்கம் ஃபஸ்ட்டு எண்ணெயில் போடாமல் நீங்கள் மொத்தமாக இதை சேர்த்துக்கோங்க. இப்போது 2 பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிடுவோம். நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு வந்து தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. நம்ம 2 தக்காளி சேர்க்குறோன்னா அதில் பாதி தக்காளி தான் சேர்க்கணும். தக்காளி அதிகமாக சேர்க்கும்போது கலர் மாறிடும். நான் இப்போது ஒரு சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அப்படி புளிப்பு வேணும் அப்படின்னா நம்ம அதை தயிர் சேர்த்து மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருவோம். கொத்தமல்லியை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்க விடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். நல்லா வதங்க தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் டைம் எடுத்து தான் வதக்கணும். ரொம்ப தீ அதிகமாகவும் வைக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக அது நல்லா வதங்கணும். உப்பு போட்டு வதக்க வேண்டாம். உப்பு நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம். உப்பு ஃபஸ்ட்டே சேர்க்கும்போது டேஸ்ட்டு மாறுது. இதில் கொஞ்சம் மிளகு சேர்த்துருக்கேன், மிளகு பொடி, காரத்துக்காக தான். ஏன்னா இதில் நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல. இப்போ சிக்கனை சேர்த்துடலாம். இந்த குருமா வந்து சாப்பாட்டுக்கு அதுபோல் டிஃபனுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இடியாப்பம், தோசை, இட்லி அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் செய்யும்போது இந்த மாதிரி குழம்பு வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுபோல் ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சிக்கன் வந்து ஹீட்டுன்றதுனால இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் அதெல்லாமே சேர்க்காம அதுக்கு பதிலாக நம்ம வந்து தேங்காய், கசகசா அந்த மாதிரி அரைச்சி ஊற்றி இது வெள்ளை குழம்பு செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் நல்லது, உடம்புக்கும் நல்லது தான். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், ஆப்ஷனல் தான். வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் சிக்கனுன்றதுனால கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மட்டன்னா நீங்கள் சேர்க்கவே தேவையில்லை. இதில் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துடலாம், இதுவும் ஆப்ஷனல் தான். இப்போது தனியாத்தூள் சேர்த்துடலாம். ஒரு 4 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இது தனி தனியாத்தூள் தான். இது தனியாக, அதாவது மிளகாத்தூள் எதுவுமே சேராத வெறும் தனியாத்தூள். இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் அந்த எண்ணெயிலே நல்லா அந்த சிக்கன் வேகணும். இப்போது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவைக்காக நீங்கள் எவ்வளோ உப்பு சேர்ப்பீங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிடுவோம். கசகசா இல்லைன்னா நீங்கள் வந்து
தேங்காய் மட்டுமே ஊற்றிக்கோங்க. நான் கசகசா சேர்க்கலை, தேங்காய் மட்டும் தான் ஊற்றுறேன். இப்போ பாத்திரத்தில் பற்ற மாட்டேங்குதுன்றதுனால நான் குக்கருக்கு மாற்றிட்டேன். நல்லா உப்பு தேவைக்கு ஊற்றிட்டு, கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கிறதுனால தயிர் கொஞ்சம் சேர்த்தாச்சு. தயிர் எவ்வளோ சேர்த்துருக்கோன்னா ஒரு 10 டீஸ்பூன் இருக்கும், அந்தளவுக்கு சேர்த்துருக்கோம். இப்போது நம்ம கொஞ்சம் முந்திரி, ஒரு 5 முந்திரி, கொஞ்சம் தேங்காய், இது நம்ம அரைச்சி பேஸ்டாக்கி எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் வெந்து நல்லா குழம்பு கொதிக்குது பாருங்கள், அந்த ஸ்டேஜில் இதை நம்ம ஊற்றி கலந்து அடுப்பை கம்மி பண்ணி இறக்கிடலாம். எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.